வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 2 மார்ச் 2021 ஷிஃப்ட் 3க்கான ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 2025 நடந்த கொஸ்டின் ஆர்பிஎஃப்னுடையது. அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ அமங் தி ஃபாலோயிங் வாஸ் த சன் ஆஃப் தி சந்திரகுப்த மௌரியா? பின்வருவர்களில் சந்திரகுப்த மௌரியரின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியரோட மகன் வந்து யார் பார்த்தீங்கன்னா பிந்துசாரர். பிந்துசாரர் தான் கரெக்டான ஆன்சர். பிந்துசாரரோட மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் வந்து பிந்துசாரருடைய மகன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், த ஐடியா ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை த கான்செப்ட்ஸ் ஆஃப், அதாவது மனித வள மேம்பாடு எந்த கருத்துக்களால் வந்து ஆதரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி, சஸ்டைனபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, எம்பவர்மெண்ட். சமத்துவம், நிலைத்தன்மை, உற்பத்தி திறன் மற்றும் அதிகாரம் அளித்தல். இது நாலுமே கரெக்டான ஆன்சர். த ஐடியா ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் சப்போர்ட்டட் பை தீஸ் 4 things. சரிங்களா? அடுத்ததா, இன் 2024 which company debuted on the stock exchange with a 5% premium, becoming India's first listed multinational health insurer? அதாவது 2024 ஆண்டில் எந்த நிறுவனம் 5% பிரீமியத்துடன் பங்கு சந்தையில் அறிமுகமாகி இந்தியாவின் முதல் பட்டியலிடப்பட்ட, அதாவது லிஸ்டட் பன்னாட்டு சுகாதார காப்பீட்டாளராக மாறியதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிவா பூபான்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ப்பா. அடுத்த கொஸ்டின், in 1971 the Small Farmers Development Agency SFDA and Marginal Farmers and Agricultural Laborers MFAL Agency were introduced on the recommendations of. 1976 ஆண்டில் அகில இந்திய கடன் மறு ஆய்வு குழுவின் பரிந்துரைகளின் பேரில் சிறு விவசாயிகள் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட்டன. யாருடைய எந்த நிறுவனம், எந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி, அதாவது அகில இந்திய கடன் மறு ஆய்வு குழுவின் பரிந்துரை பேர் தான் இந்த எஸ்எஃப்டிஏ மற்றும் எம்எஃப்ஏஎல். இது ரெண்டு வந்து உருவாக்கப்பட்டது. ஆல் இந்தியா கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி இன் 1971. அடுத்த கொஸ்டின், த தேர்ட் ஷெடியூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன்ஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் அண்ட் ஓட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ்? அது இந்திய அரசியலமைப்பு 3வது அட்டவணை. மொத்தம் வந்து 12 அட்டவணை இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து எத்தனை இருந்துச்சுன்னா 8 ஷெடியூல் வந்து இருந்துச்சு. அதில் வந்து 3வது அட்டவணை வந்து எதை பற்றி குறிப்பிடுது பார்த்தீங்கன்னா, பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி வடிவங்கள், அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் 3rd ஷெடியூலில். அடுத்ததான், மகா சிவராத்திரி ஆல்சோ நோன் அஸ் கிரேட் நைட் ஆஃப் சிவா இஸ் செலிப்ரேட்டட் ஆன் த ஹிந்து மந்த் ஆஃப். சிவனின் மாபெரும் இரவு என்று அழைக்கப்படும் மகா சிவராத்திரி இந்து மாதமான எந்த மாதத்தில் கொண்டாடப்படுதுன்னா பால்குனான்ற மாதத்தில் தான் வந்து இந்த மகா சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுது. சரிங்களா? இது வந்து ஹிந்தி ரிலேட்டடான வார்த்தைப்பா, பால்குனா. அடுத்ததா, which principle states that the partial vapor pressure of each volatile component in a solution is directly proportional to its molecule fraction? ஒரு கரைசலில் உள்ள ஒவ்வொரு ஆவியாகும் கூறுகளின் பகுதி ஆவி அழுத்தம் அதன் மோல் பின்னத்திற்கு நேர் விகிதாச்சாரமாகும் என்று எந்த கொள்கை கூறுது பார்த்தீங்கன்னா, ரவுல்ட் லா தான் வந்து இதை குறிப்பிடுது. ஒவ்வொரு ஆவியாகும் கூறுகளின் பகுதி, அதாவது ஈச் வாலடைல் கம்போனன்ட் இன் சொல்யூஷன் எதுக்கு சமமாக இருக்குமா? பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஈச் வாலடைல் காம்போனன்ட் இன் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவியாகும் கூறுகளின் ஆவி அழுத்தம், அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து நீராவி அழுத்தம் வந்து எதுக்கு சமமாக இருக்குமா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் மாலிகுல் ஃப்ராக்ஷன், அதன் மோல் பின்னத்திற்கு வந்து நேர் விகிதாச்சாரம் சொல்லி குறிப்பிடக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுல்ட் லா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் தி அப்ராக்சிமேட் டோட்டல் லென்த் ஆஃப் தி கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஹைவே? தங்க நாற்கர நெடுஞ்சாலை வலையமைப்பின் தோராயமான மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர். அடுத்து, தாந்தியா தோபே லெட் டு த ரிவோல்ட் ஆஃப் 1857 இன் 1857 கிளர்ச்சி வந்து தாண்டியா தோபே எந்த நகரத்தில் வழி நடத்தினார் பார்த்தீங்கன்னா கான்பூரில் தான் வழி நடத்தினார். அடுத்து, அட் ஒர்க் ஷாப் hosted at its campus in May-June 2024, a team from IIT Dharwad unveiled the world's first task assistance drone. அதாவது May-June 2024 அதன் வளாகத்தில் நடத்தப்பட்ட ஒரு பட்டறையில் ஒரு பயிற்சி கூடம். சரிங்களா? ஒர்க் ஷாப். சரிங்களா? ஒரு பயிற்சி நிகழ்வின் போது ஐஐடி தார்வாட் என்ற குழு உலகின் டேஷ் உதவி ட்ரோனை வெளியிட்டது. அது எந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெஸ்கியூ அசிஸ்டன்ட் ட்ரோனை தான் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபயர் ரெஸ்கியூ அசிஸ்டன்ஸ் ட்ரோனை தான் வந்து இந்த ஐஐடி தர்வாத் வந்து கொண்டு வந்தாங்க. தீ விபத்து மீட்பு ட்ரோன். சரிங்களா? ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை வந்து வச்சு கொஸ்டின் வந்து எல்லா ஷிஃப்ட்லேயும் வரும். முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டுன்னு எதனா வருதோ அதெல்லாம் கண்டிப்பாக
படிச்சுக்கோங்க. அடுத்து த எக்கனாமி ஆஃப் தி வேதிக் பீரியட் வாஸ் மெயின்லி எ காம்பினேஷன் ஆஃப். வேதகால பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பின் கலவையாக இருந்தது தான் வேதகால பொருளாதாரம். சரிங்களா? வேதிக் ஏஜில் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு, அதை சார்ந்ததான் வந்து மொத்த பொருளாதாரம் இருந்தது. அடுத்து இன் விச் கேஸ் டிட் தி சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் கியூரேட்டிவ் பெட்டிஷன்ஸ். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சீராய்வு மனுக்கள் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ரூபா அசோக் ஹூரா வெஸ் அசோக் ஹூரா அண்ட் ஆர்ஸ். ரூபா அசோக் ஹூரா மற்றும் வெஸ் அசோக் ஹூரா மற்றும் பிறர் இந்த வழக்கு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் சீராய்வு மனுக்கள் வந்து தாக்குதல் பண்ணாங்க. சீராய்வு மனுக்கள்ன்ற கருத்தை வந்து அறிமுகப்படுத்தியது, தாக்குதல் இல்லை, சீராய்வு மனுன்ற கருத்தை உருவாக்கியது ரூபா அசோக் ஹூரா வெஸ் அசோக் ஹூரா அண்ட் அதர்ஸ் அந்த கேஸில். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் ஹேட் அபாலிஷ்டு த privy purse of the privileges of the former rulers of the princely states. பின்வரும் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டங்களில் எது முன்னாள் சுதேச அரசுகளின் ஆட்சியாளர்கள் அந்தரங்க பணத்தையும் சலுகைகளையும் ஒழித்தது பார்த்தீங்கன்னா 26th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வந்து இந்த privy purse and privileges of the former rulers of princely stateன்ற கான்செப்ட் வந்து நீக்கியது 26th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 26வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அடுத்ததா ரூரல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஜாப்ஸ் இன். கிராமப்புற பண்ணை அல்லாத வேலைவாய்ப்புகள் பின்வருவன இதெல்லாம் அடங்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் லைக் வீவிங், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் டைரி, நெசவு, கைவினைப் பொருட்கள் மற்றும் பால் பொருட்கள் போன்ற தொழில்கள்லாம் வந்து கிராமப்புற பண்ணை அல்லாத வேலைவாய்ப்புகள் வந்து அடக்கமாகும். அடுத்து ஹூ இனாகிரேட்டட் த இன்டர்நேஷனல் 6G symposium emphasizing the technology's potential to boost economic growth and innovation in India on 16th October 2024. இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதுமைகளை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பத்தின் திறனை வலியுறுத்தி 2024 அக்டோபர் 16 அன்று சர்வதேச 6G கருத்தரங்கத்தை தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜோதிராதித்யா சிந்தியான்றவர் தான் அப்போதைய அமைச்சராக இருந்திருந்தார். ஸோ சிம்பிள் கொஸ்டின் ஆனால் இன்டர்நேஷனல் 6G சிம்போசியத்தை வந்து தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜோதிராதித்யா சிந்தியா. Which president of India exercised the pocket veto on the Indian Post Office Amendment Bill? இந்திய தபால் அலுவலக திருத்த மசோதாவை எந்த இந்திய குடியரசுத் தலைவர் ரத்து செய்தார் பார்த்தீங்கன்னா ஜெயில்சிங்ன்றவர் தான் வந்து இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அமெண்ட்மெண்ட் பில்ன்றதை வந்து தன்னோட பாக்கெட் வீட்டோன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து அவர் வந்து ரத்து செய்தார். சரிங்களா? ஜெயில்சிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. அடுத்ததா the east west corridor has been planned to connect Silchar in which of the following Indian states with the port town of Porbandar and Gujarat. அதாவது கிழக்கு மேற்கு வழித்தடம். சரிங்களா? ஈஸ்ட் வெஸ்ட் அதாவது கிழக்கு மேற்கு வழித்தடம் பின்வரும் எந்த இந்திய மாநிலத்திலும் சில்சாரையும் குஜராத்தில் உள்ள போர்பந்தர் துறைமுகத்தையும் இணைக்கும் பார்த்தீங்கன்னா சில்சார்ன்றது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் வந்திருக்கு. சில்சார் அஸ்ஸாம் மாநிலத்தில், அதாவது அஸ்ஸாமில் இந்த சில்சார்னு ஒரு இடமும் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த போர்பந்தர் இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய சாலை தான் வந்து இந்த ஈஸ்ட் வெஸ்ட் கோரிடார். சரிங்களா? ஸோ சில்சார் எங்கே இருக்குது? அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஹூ அமங் தி ஃபாலோயிங் சூஸ் த பாத் ஆஃப் ஃபார்மிங் த ஆர்மி ஆசாத் ஹிந்து ஃபவுஜ் டு லிபரேட் இந்தியா ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் பிரிட்டிஷாரின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்காக ஆசாத் ஹிந்து ஃபவுஜ் என்ற இராணுவத்தை உருவாக்கும் பாதையை பின்வரும் யார் தேர்ந்தெடுத்தார்கள் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஆசாத் ஹிந்து ஃபவுஜ் என்ற அமைப்பு உருவாக்கிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இவருடைய பிறந்தநாள் என்ன? ஜனவரி 23 வந்து பராக்கிரம் திவஸ் சொல்லி கொண்டாடுறோம். பராக்கிரம் திவஸ். இவருடைய பிறந்தநாள் வந்து ஜனவரி 23 பராக்கிரம் திவஸ். அடுத்ததா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஐடியல் கேஸ் லா. கேஸ் லான்ற கீழ்கண்ட விருப்பங்கள் எது சிறந்த வாயு விதியை சிறப்பாக விவரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வாயுவின் அழுத்தம், கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவை PV/T = மாறிலி என்ற சமன்பாட்டுடன் தொடர்புடையது. அதாவது த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இது மூணு ஆஃப் அ ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் அ கேஸ் ஆர் ரிலேட்டட் பை த ஈக்குவேஷன் PV/T = கான்ஸ்டன்ட். PV/T = கான்ஸ்டன்ட் எந்த லா பார்த்தீங்கன்னா காஸ் லா, வாயு விதி. சரிங்களா? A
நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளாஸ் ராட் அட்ராக்ட்ஸ் ஹேங்கிங் ஆப்ஜெக்ட். த நேச்சர் ஆஃப் த ஹேங்கிங் ஆப்ஜெக்ட் இஸ், எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி கம்பி, தொங்கும் ஒரு பொருளை வந்து தொங்கும் ராடு இரும்பு, எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட கண்ணாடி தொங்கும் கம்பி பொருளை ஈர்க்கிறது அப்படின்னா தொங்கும் பொருளின் தன்மை என்ன சொல்லிக்கிறாங்க, அது வந்து மேபி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் மேபி நியூட்ரல், நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது நடுநிலையாக இருக்கலாம். அப்போது கம்பி என்னவாகுது, அந்த கிளாஸ் வந்து என்னவாகுது, நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது சரிங்களா. நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்பொழுது நெகட்டிவும் பாசிட்டிவ் வந்து ஒன்றை ஒன்று இருக்குமா சரிங்களா. அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ்னா கிளாஸோட சார்ஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது, எதிர்மறையாக இருக்குது சரிங்களா. அதோடைய மின்னோட்டம் வந்து எதிர்மறையாக இருக்குது அப்படின்னா அது இன்னொரு பொருளை ஹேங்கிங் ஆப்ஜெக்ட் வந்து ஈர்க்குது. அப்படின்னா நெகட்டிவும் பாசிட்டிவும் தான் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் சரிங்களா. அப்படின்றப்போ இன்னொரு தொங்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கும், மேபி பாசிட்டிவ்லி சார்ஜ் சரிங்களா, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நியூட்ரலாக இருக்கும் சரிங்களா. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிராப்ஸ் இஸ் பிரைமரிலி கல்டிவேட்டட் இன் த பிளாக் சாயில் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் கருப்பு மண் பகுதியில் பின்வரும் பயிர்களில் எது முதன்மையாக பயன்படுத்தப்படும்னா பருத்தி சரிங்களா. பிளாக் சாயில்னா என்னது, கரிசல் மண் சரிங்களா. கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னா ரிகர் சாயில். இந்த பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இந்தியாவில் ரிகர் சாயில்னு சொல்லி ஒரு பேர் இருக்குப்பா. அது வந்து இந்த கரிசல் மண் வந்து கருப்பு மண் கிடையாது, இது கரிசல் மண். கரிசல் மண் எது உற்பத்திக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா காட்டன், பருத்தி உற்பத்திக்கு உகந்தது. அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் விச் ட்ரைபல் ஃபார்மர் ஆஃப் சிங்பம் இன் சோட்டா நாக்பூர் லெட் டு கோல் ட்ரைப்ஸ் இன் தி ரிவோல்ட் 1857. சோட்டா நாக்பூரில் உள்ள சிங்பூமின் எந்த பழங்குடி விவசாயி 1857 ஆண்டு கிளர்ச்சியில் கோல் பழங்குடியினை வழிநடத்தினா பார்த்தீங்கன்னா கோனுன்றவர் தான் வழிநடத்திருக்காரு. கோனு எங்கே பார்த்தீங்கன்னா சிங்பம் சோட்டா நாக்பூரில் இருக்கு, அது வந்து கோல் ட்ரைப்ஸ் சரிங்களா. அதை வழிநடத்தவர் யார் பார்த்தீங்கன்னா கோனு. அடுத்து வாட் டஸ் த பிரவா போர்ட்டல் லான்ச்டு பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மே 2024 ஸ்டாண்ட் ஃபார். பிரவான்ற இந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா, அந்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மே 2024 தொடங்கப்பட்ட பிரவா போர்ட்டல் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட், அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்காங்க, பிரவாகோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்ட் அத்தரைசேஷன், ஒழுங்குமுறை விண்ணப்பம் சரிபார்ப்பு மற்றும் அங்கீகாரத்துக்கான தளம் சரிங்களா. இந்த ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ப்பா. இதுதான் வந்து பிரபாவனுடைய ஃபுல் ஃபார்ம், பிளாட்ஃபார்ம் ஆஃப் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்ட் அத்தரைசேஷன். அடுத்து ஹூ அமங் தி ஃபாலோயிங் பெயிண்டட் ரிலீஃப் ஆஃப் லக்னோ ரிலேட்டட் டு தி ரிவோல்ட் ஆஃப் 1857. 1857 ஆண்டு கிளர்ச்சியின் தொடர்புடைய லக்னோவின் நிவாரணம் என்பதை பொருளாக கொண்ட வரைபடத்தை வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஜோன்ஸ் பார்க்கர் தான் இந்த ரிலீஃப் ஆஃப் லக்னோன்ற பெயிண்டிங்கை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா. அடுத்ததான் which law was not amended by Jammu and Kashmir Local Bodies Laws Amendment Bill 2024 introduced in the Lok Sabha in February 2024. பிப்ரவரி 2024 மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டங்கள் திருத்த மசோதா 2024 வந்து எந்த சட்டம் திருத்தப்படலாம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 1995 மட்டும் இது பண்ணப்படலை, அது மட்டுமே வந்து திருத்தம் செய்யப்படலாம், மற்ற எல்லாமே திருத்தப்பட்டிருக்கு சரிங்களா. வாட் இஸ் நார்த்தன் சர்க்கார் இன் இந்தியா. இந்தியாவின் வடக்கு சர்க்கார் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலோர சமவெளியின் பேர், நேம் ஆஃப் அ கோஸ்ட் லைன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நார்த்தன் சர்க்கார். அடுத்து அக்கார்டிங் டு த லீ சாட்லியர்ஸ் பிரின்சிபல் வாட் ஹேப்பன்ஸ் டு எ சிஸ்டம் ஆஃப் ஈக்குலிபிரியம் when it is subjected to a change in concentration, pressure or temperature. லே சால்டியரின் கொள்கையின்படி சமநிலையில் உள்ள ஒரு அமைப்பு செறிவு அழுத்தம் மற்றும் வெப்பநிலை மாற்றத்திற்கு உட்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா சமநிலையை மீண்டும் நிலைநாட்ட அமைப்பு மாற்றத்தை எதிர்க்கும் திசையில் நகர்கிறது சரிங்களா. த சிஸ்டம் ஷிஃப்ட்ஸ் இன் த டைரக்ஷன் தட் அப்போசஸ் த சேஞ்ச் டு ரீஎஸ்டாப்ளிஷ் ஈக்குலிபிரியம். ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து என்னவாது கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச், அதனுடைய செறிவு அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் வந்து மாறுதல் உண்டாகும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சிஸ்டம் ஷிஃப்ட்ஸ் இன் த டைரக்ஷன் தட் அப்போசஸ் டு சேஞ்ச் டு ரீஎஸ்டாப்ளிஷ் ஈக்குலிபிரியம். அதாவது சமநிலையை மீண்டும் நிலைநாட்ட அமைப்பு மாற்றத்தை எதிர்க்கும் திசையில் நகரும் சரிங்களா. அடுத்ததா இந்தி ஆர்பிஐஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி MPC
meeting held on 9th October 2024. How many members supported the decision to maintain the repo rate at 6.5%? அக்டோபர் 9 2024 மட்டும் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை எம்பிசி கூட்டத்தில் வந்து ரெப்போ விகிதத்தை வந்து 6.5% வந்து பராமரிக்கும் முடிவை வந்து எத்தனை உறுப்பினர்கள் ஆதரித்து பார்த்தீங்கன்னா 6 பேர், 5 out of 6. சரிங்களா? ரெப்போ ரேட்னா என்ன? ரெப்போ ரேட்னா என்ன? பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து மற்ற பேங்க்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி பணத்துக்கான மற்ற பேங்க்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான எந்த விகிதத்தை வந்து கடன் கொடுக்கணும், சரிங்களா, வட்டியோட ரேட்டு தான் வந்து ரெப்போ ரேட். ரிசர்வ் பேங்க் வந்து மற்ற பேங்குகளுக்கு வந்து பணம் வந்து வட்டி கொடுக்கும்போது அந்த ரேட்டு தான் வந்து ரெப்போ ரேட். சரிங்களா? அதே இது பேங்க் வந்து அந்த பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். என்ன விகிதத்தில் வந்து கொடுப்பாங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் கொடுத்தா ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மற்ற பேங்க் வந்து கொடுத்தாங்கன்னா அது ரெப்போ ரேட். அடுத்து in October 2024 which institution introduced compact device aimed at the early detection of breast cancer? அக்டோபர் 2024 மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதை நோக்கமாக கொண்ட ஒரு சிறிய சாதனத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி இந்தூர், இந்திய தொழில்நுட்ப நிறுவனம். இந்தூரில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் வந்து இந்த மார்பக புற்றுநோயை கண்டறியக்கூடிய சாதனத்தை வந்து வெளியிட்டாங்க. அடுத்து in which state is the Ganga Sagar Mela held every year at the estuary of the Ganga where millions of pilgrims gather to take holy bath? எந்த மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கங்கையின் கலிமுகத்தில் கங்கா சாகர் மேளா நடத்தப்படுகிறது? அங்கு பல லட்சக்கணக்கான புனித யாத்திரிகள் வந்து புனித நீராட கூடுகிறார்கள். பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் தான் வந்து இந்த கங்கா சாகர் மேளான்ற ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. சரிங்களா? கொஸ்டின் இவ்வளோ தான், சிம்பிள். கங்கா சாகர் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்குதுன்னா வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. அடுத்து in December 2024 India and Australia were expediting the Comprehensive Economic Cooperation Agreement CECA to enhance trade in which areas? டிசம்பர் 2024 வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் எந்தெந்த பகுதிகளில் வர்த்தகத்தை மேம்படுத்த விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை CECA விரைவுபடுத்தின அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், சப்ளை செயின்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டர், விவசாயம், விநியோக சங்கிலிகள் மற்றும் வளர்ந்து வரும் துறைகள் வந்து வர்த்தகத்தை மேம்படுத்த வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அக்ரிகல்ச்சர், சப்ளை செயின்ஸ், எமர்ஜிங் செக்டர்ஸ். ஆன் ஏர்ஃபோர்ஸ் டே 8th October 2024 IAF ஏர் ஷோ வாஸ் ஹெல்ட். விமானப்படை தினம் வந்து என்னை கொண்டாடப்படுது? அக்டோபர் 8 வந்து கொண்டாடப்படுது 2024. ஐஏஎஃப் விமான கண்காட்சி வந்து எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் நடந்துச்சு. சரிங்களா? சென்னையில் வந்து நடந்துச்சு அக்டோபர் 8 ஏர்ஃபோர்ஸ் டே. சரிங்களா? விமானப்படை தினம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டாக்ஸ் அபவுட் சோசியல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ்? பின்வருள்ள எது வந்து சமூக பொருளாதார நீதி பற்றி பேசுகிறது பார்த்தீங்கன்னா மாநில கொள்கை மற்றும் முன்னுரிமை வழிகாட்டுதல் கொள்கை. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அண்ட் பிரியாம்பிள், அதாவது முகப்புரை, அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இது ரெண்டும் தான் வந்து இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை வந்து குறிப்பிடுது. சரிங்களா? அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் நாட் அ டிமாண்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்? இது வந்து தீவிரவாதிகள். சரிங்களா? மிதவாதிகள், தீவிரவாதிகள் சொல்லி காங்கிரஸ் வந்து 2 பிளவு வந்திருக்கும். அதில் தீவிரவாதிகள் கோரிக்கைகள் வந்து எது இல்லை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சீர்திருத்தம், கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்களுடைய கோரிக்கை கிடையாது. சரிங்களா? Who was the 4th Sikh Guru who laid the foundation of Sri Darbar Sahib at Amritsar, the Golden Temple in 1577? 1577 ஆண்டு அமிர்தசரஸின் பொற்கோயிலில் வந்து ஸ்ரீ தர்பார் சாஹிப்பை நிறுவிய 4வது சீக்கிய குரு யார் பார்த்தீங்கன்னா குரு ராம்தாஸ் ஜி. சிம்பிள். 10 சீக்கிய குருக்கள் இருக்காங்க. அவங்களோட ஆர்டர் தெரிஞ்சுன்னா நீங்கள் 4th சீக் குரு யாருன்னு கேட்டப்பே குரு ராம்தாஸ் ஜின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ 10 சீக்கிய குருக்கள் இருக்காங்க, அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குரு ராம்தாஸ் ஜி தான் வந்து ஸ்ரீ தர்பார் சாஹிப்பை வந்து 1577 வந்து நிறுவியிருக்கார். விச் செக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் எலக்ட்ரிசிட்டி இன் இந்தியா? இந்தியாவில் மின்சாரம் வழங்குவதற்கான எந்த துறை பொறுப்பாகும் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை, பவர் செக்டர் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுல ரெஸ்பான்சிபிள் ஆனது. அடுத்து ஸ்ரீ நாராயண குரு ஃபவுண்டட் தி ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோஜனா SNDP இன் டேஷ் டு கேரி ஆன் த ஒர்க் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம். ஸ்ரீ நாராயண குரு சமூக சீர்திருத்த பணியை தொடர ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகத்தை எங்கே தொடங்கினார் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கினார்னா 1903 வந்து தொடங்கினார். சரிங்களா? எப்போ தொடங்கினார்? 1903 ஸ்ரீ நாராயண குரு நாராயண தர்ம பரிபாலன யோகத்தை வந்து தொடங்கினார் சமூக சீர்திருத்த பணிகளுக்காக. Which sectors in India have benefited maximum from globalization? உலகமயமாக்கல் இந்தியாவில் எந்த துறையில் வந்து அதிக பயனடைந்தது பார்த்தீங்கன்னா
தகவல் தொழில்நுட்பத்துறை, ஐடி செக்டார் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது குளோபலைசேஷனால வந்து அதிகமாக பயனடைஞ்சது வந்து ஐடி செக்டார் தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டார், தகவல் தொழில்நுட்பத்துறை. ஹூ வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வந்து 17th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2024. 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து 2024 சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டி. எந்த படத்துக்குன்னா காந்தாரா. அடுத்து, which of the following physicist is renowned for their groundbreaking research on natural radioactivity? பின்வரும் இயற்பியலாளர்களில் யார் இயற்கை கதிரியக்க தன்மை குறித்த புரட்சிகரமான ஆராய்ச்சிக்காக புகழ் பெற்றவர் பார்த்தீங்கன்னா மேரி கியூரி அவங்க தான் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி, நேச்சுரல் ரேடியோ பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணவங்க யார் பார்த்தீங்கன்னா மேரி கியூரி. விச் ஆர்கனைசேஷன் ரெகுலேட்ஸ் அண்ட் மானிட்டர்ஸ் த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் டிஃபென்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பை இம்போசிங் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ்? எந்த அமைப்பு பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்தி கண்காணித்து சில விதிகள் மற்றும் நெறிமுறைகள் விதிப்பதன் மூலம் முதலீட்டாளர்களின் நன்மைகளை பாதுகாக்க பார்த்தோம்னா செபின்ற அமைப்பு தான். சரிங்களா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த பங்குச்சந்தையை வந்து நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து, ஆஸ் பர் அட்வான்சிங் மான்சூன் இன் இந்தியா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் ஏர்லியஸ்ட்? இந்தியாவின் பருவமழை தொடங்குவதற்கான காலக்கெடுவின்படி பின்னொரு எந்த நகரம் சீக்கிரமாக மழை பெறும் பார்த்தீங்கன்னா பெங்களூர். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி பெங்களூரு. பட் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து எங்கே தொடங்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேரளாவில் தான் தொடங்கும். சரிங்களா? கேரளா ஸ்டேட்டில் தான் தொடங்கும். எப்போ தொடங்கும்னா ஜூன் 1, எக்ஸாக்டாக ஜூன் 1 வந்து தொடங்குவோம். இல்லைனா அதுக்கு ஏர்லியராக தொடங்கும். ஜூலை 15 வந்து இந்தியா முழுவதும் வந்து அது பரவிருக்கும். சரிங்களா? ஜூலை 15 இந்தியா முழுவதும் அது பரவிருக்கும். அடுத்து, ஒய் இஸ் ரூரல் கிரெடிட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் கிராமப்புற வளர்ச்சிக்கு கிராமப்புற கடன் ஏன் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ் அக்சஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இது விவசாயிகள் மற்றும் சிறு வணிகங்கள் உற்பத்தி மற்றும் மேம்பாட்டிற்கான நிதியை அணுகுகிறது. கிராமப்புற வளர்ச்சிக்கு கிராமப்புற கடன், அதாவது ரூரல் கிரெடிட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் மற்றும் சிறு வணிகங்கள் உற்பத்தி மற்றும் மேம்பாட்டிற்கான நிதியை வழங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் கிரெடிட் தான். அடுத்தது, இன் விச் மந்த் ஆஃப் 2024 வாஸ் தி அக்ரிமெண்ட் ஆன் கோஆபரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி பிட்வீன் இந்தியா அண்ட் உக்ரைன் சைன்ட்? இந்தியாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே வேளாண்மை மற்றும் உணவு தொழில்துறையில் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2024 எந்த மாதத்தில் கையெழுத்தானது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல வந்து கையெழுத்தானது. இதெல்லாம் தெரிஞ்ச அட்டன் பண்ணுங்க, இல்லை விட்டுருங்க. சரிங்களா? இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து யாராலும் படிக்க முடியாது. விச் டைப் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் தி தார் டெசர்ட்? தார் பாலைவனத்தில் எந்த வகையான தாவரங்கள் பெரும்பாலும் காணப்படுதுன்னா முள் புதர்கள் மற்றும் புதர்கள் தான் வந்துடும். த்ரானி புஷஸ் அண்ட் சர்ப்ஸ் தான் வந்து தார் பாலைவனத்தில் அதிகமாக காணப்படும். பாலைவனங்கள் வந்து அதிகமாக காணப்படக்கூடியது எது? கள்ளி செடி, கற்றாழை, அந்த மாதிரி செடிகள் தானே அதிகமாக இருக்கும். அதெல்லாம் முட்செடிகள் வகைகள் தானே, முள் புதர்கள் மற்றும் புதர்கள் வகைகளை சேர்ந்தது. ஹூமன் ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் ஸ்டேட்? பின்வருவரில் ஒரு மாநிலத்தின் அமைச்சரவை குழுவில் இல்லாதவர் யார் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கிடையாது. சரிங்களா? கவர்னர் வந்து சிஎம்மோட பரிந்துரையின்படி, சரிங்களா, சிஎம்மோட பரிந்துரையின்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பார். சரிங்களா? தேர்ந்தெடுப்பார்ல, சிஎம்மோட பரிந்துரையின்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து நியமிப்பார். தேர்ந்தெடுக்கிறது வேற, நியமிக்கிறது வேற. In June 2024, which of the following politicians took oath as the Union Education Minister? ஜூன் 2024 யார் வந்து மத்திய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் தான் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து 2024 ஜூன்ல வந்து பதவியேற்றுக் கொண்டார். அடுத்து, வாட் இஸ் தி எசென்சியல் நாமினல் ஜிடிபி ஆர் ஜிடிபி அட் கரண்ட் பிரைசஸ் ஃபார் இந்தியா இன் தி இயர் 2023-24 ஆஸ் பர் NSSO? NSSOவின் 2023-24 ஆண்டில் இந்தியாவின் தற்போதைய விலைகளில் மதிப்பிடப்பட்ட பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி என்ன சொல்லியிருக்காங்க, நாமினல் ஜிடிபி, இந்தியாவுடைய ஜிடிபி என்ன பார்த்தீங்கன்னா NSSOவுடைய அறிக்கையின்படி 2023-24 வந்து 296.58 லட்சம் கோடி, 296.58 lakh crore கரெக்டான ஆன்சர். இதுதான் இந்தியாவுடைய ஜிடிபி 2023-24 பொறுத்த வரைக்கும். அடுத்து, விச் மவுண்டன் ரேஞ்ச் இஸ் சோர்ஸ் ஆஃப் மார்பிள் இன் இந்தியா? இந்தியாவில் பளிங்கு கற்கள் கிடைக்கும் மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் எங்கே இருக்குது? ராஜஸ்தான்ல இருக்குது. சரிங்களா? இதனுடைய உயர்ந்த சிகரம் அது குரு சிகார் 1722 மீட்டர். இந்தியாவுடைய
பழமையான மடிப்பு மலை சரிங்களா. பழமையான மடிப்பு மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி மலை தான். ஃபோல்டர் மவுண்டைன், ஓல்டஸ்ட் ஃபோல்டர் மவுண்டைன் இன் இந்தியா. யங்கஸ்ட் ஃபோல்டர் மவுண்டைன் எது? இளமையான மடிப்பு மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ரெக்வயர்ட் ஃபார் அ பர்சன் டு பி எலெக்டட் டு த லீகிஸ்லேட்டிவ் அசம்பிளி? சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுப்பதற்கு ஒருவருடைய குறைந்தபட்ச வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள். எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி போடுறதுக்கு ஒருத்தருக்கு எத்தனை வயசு பூர்த்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு பூர்த்தியாக இருக்கணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா. லீகிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து தேர்ந்தெடுப்பதற்கு ஒருத்தரோட வயசு எத்தனை இருக்கணும்? 25 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.